ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷயம்மா சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக எந்த சமையல் ரெசிபியும் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி மத்தியானம் நான் லஞ்சுக்கு என்னென்ன பண்ணேன் அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் வச்சு ரசம், பீட்ரூட் பொரியல், இந்த சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். இன்றைக்கி கொஞ்சம் மைண்டும் சரியில்லை, மனசும் சரியில்லை. அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சுக்கிட்டேன். சமைக்கிற மூடே இல்லை தான், பட் ஆனால் என்ன பண்ணுறது, சமைச்சாகணுமே அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்காக சமைச்சிட்ருக்கேன். ஆஸ் யூஷுவல் எல்லா சாம்பாருக்கும் செய்கிற மாதிரி தான் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா வதங்கி வந்ததும் முருங்கைக்காய் சேர்த்துக்கிட்டேன். கூட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் ஆனால் வீட்டில் எதுவும் ஸ்டாக் இல்லை, அதனால் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஆட் பண்ணலை. நீங்கள் சாம்பார் வைக்கிறதுனா ஆட் பண்ணி பண்ணுங்கள். காய் நல்லா அந்த ரா ஸ்மெல் வர வரையும் வதக்கிக்கோங்க. முருங்கைக்காயோட கலரே பார்த்திங்கன்னா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். அந்தளவு வதக்கி விட்டு வச்சிங்க அப்படின்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்தளவு வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 3 டீஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கடைகளில் வாங்கினது தான், சக்தி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூளெல்லாம் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். எனக்கு இந்த சாம்பார் பொடியில் இருக்க காரமே போதும் அப்படின்றதுனால அது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸஸாக கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சா மிளகா பொடி இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன். இதில் ஒரு 2 கரண்டி அளவு பருப்பு மட்டும் ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம இப்போ இது கூட சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியோட புளிப்பெல்லாம் முருங்கைக்காயில் நல்லா பிடிச்சிருக்கும், நல்ல ஃப்ளேவர் இறங்கியிருக்கும் காயில். இந்த ஸ்டேஜில் பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா சாம்பார் கெட்டியாக இருக்குது. ஸோ தண்ணி எந்தளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸில் நல்லா குக்காய் ரெடி ஆயிரும். நம்மளுக்கு முருங்கைக்காய் மட்டும் வெந்ததுன்னு அப்படின்னா போதும், மற்ற எதுவுமே பச்சை வாசனை போக வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம தக்காளி காய் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டோம் ராஸ்மெல் போகிற அளவு. இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. அதுக்குள்ளே நல்லா குக்காய் வந்துடும். நான் யூஸ்வலி எப்போவுமே தேங்காய் அரைச்சி விட்டு தான் சாம்பார் வைப்பேன், பட் ஆனால் வெயில் காலம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால தேங்காய் அரைச்சி ஊற்றலை. அது சிம்பிளாக இந்த மாதிரி சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். தக்காளி அரைச்சி விட்டு இந்த மாதிரி வைக்கிறதுனால சாம்பார் நல்லா திக்காகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், ஹோட்டல் ஸ்டைல்லையும் இருக்கும். சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ளே ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நான் ரசத்துக்கு சீரகம், மிளகு, பூண்டு எல்லாத்தையுமே தக்காளியோடு சேர்த்து நல்லா அரைச்சிருவேன். இந்த மாதிரி செய்கிறதுனால திரும்ப திரும்ப சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு தட்டிட்டோ இடிச்சிட்டோ இருக்க வேண்டியதில்லை. தக்காளியோடையே சேர்த்து அரைக்கிறதுனால எல்லாம் சீக்கிரம் அரைப்பட்டும் வந்துடும், வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ எடுத்து வச்சு இந்த பருப்பு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கூடவே தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டேன். நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே புளி சாம்பாருக்கும் ஊற வச்சுருந்தேன், ரசத்துக்கும் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த புளியும் இது கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது அவ்வளோதான். பார்த்திங்கன்னா சாம்பார் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு, ரசம் ஒரு பக்கம் கலந்து வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு குக்கர் விசில் வர கேப்பில் நம்ம பொரியலுக்கு காய் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதையும் தாளித்து விட்டு கிச்சன்லேருந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வெளியே ஓடிடலாம். நான் எப்போவுமே மத்தியானம் இந்த மாதிரி தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எக்ஸஸாக 2-3 ஐட்டம் செய்கிற அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், மைண்டும் சரியில்லை, மனசு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றது. அது லேடிஸ்க்கு 100% உண்மையான ஒரு விஷயந்தான். நம்ம வீட்டில் எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறோம். குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும், வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு பெரியவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்களுக்கு எது ஒத்துக்கும் ஒத்துக்காது அப்படின்றத பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறோம். பட் ஆனால் நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க தான் 40+ இயர்ஸ்லேயே டெட் ஆகிட்டாங்க. அவங்க ஒரு வெல்விஷர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நெய்பர் தான், பட் ஆனால் ரொம்ப ஒரு க்ளோஸாக பழகினவங்க. நான் ஒரு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன், அதனால் எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. அவங்க எல்லாரையுமே பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிட்டாங்க, பட் ஆனால் அவங்கள கவனிக்காமல் விட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எல்லாரையும் பார்த்துக்கோங்க, அதே சமயத்தில் உங்களோட ஹெல்த்தையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்டா போதும், பெரியவங்க சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி விடாமல் எல்லாருக்கும் என்ன ஜூஸ் போடுறீங்களோ உங்களுக்கும் ஒரு டம்ளர் போட்டு குடிங்க. ஃப்ரூட்ஸ் உங்களுக்குன்னு தனியாக கட் பண்ணி பவுலில் போட்டு வச்சு சாப்பிடுங்க. நல்லா முளைக்கட்டின பயிர் வகைகளெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ நான் நிறைய லேடிஸை பார்த்துருக்கேன், அவங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சு சாப்பிட மாட்டாங்க, பட் ஆனால் வீட்டில் இருக்கவங்க மற்ற எல்லாத்துக்கும் ஓடி ஓடி செஞ்சு கொடுப்பாங்க. அதனால தான் இந்த விஷயங்களெல்லாம் நான் உங்கள் கூட ஒரு சிஸ்டராக ஷேர் பண்ணிக்கிறேன்.
இது பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா சைடில் நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். சாம்பார் நல்லா வெந்து வந்ததும் புளி ஊற்றி ஆஃப் பண்ணியாச்சு. ரசம் ஆஸ் யூஷுவல் தாளித்து விட்டு இறக்கிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா குக்கரும் வச்சு ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பொரியலுக்கும் காய் கட் பண்ணி தாளித்து விட்டாச்சு. பீட்ரூட் பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி செய்வாங்க. நான் வந்து குழந்தைங்க இருக்கனால இந்த மாதிரி துருவி போட்டு செய்வேன். அப்போ வந்து மெல்லு சாப்பிட அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. பீட்ரூட் பொரியல் செய்யும்போது எப்போவுமே உப்பு வந்து ஸ்டார்டிங்லேயே தேவையான அளவு கரெக்டாக சேர்த்துருங்க. இல்லைனா அதோடய ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப தெரியும். ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கவங்க உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். இந்த மாதிரி நம்ம துருவி சேர்த்துருக்கனால தண்ணி கம்மியாக சேர்த்துனா போதும். நீங்கள் எந்த பொரியல் பண்ணாலும் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொத்தமல்லி தழை கொஞ்சமாக மேலால் அந்த தண்ணியில் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து வேகும்போது பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். அப்போ காய் சாப்பிடும்போது ரொம்ப ஃப்ளேவராக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ எல்லா வேலையும் முடித்தோடனே கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வெசில்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதே இல்லை. ஒரு 2-3 பாத்திரம் தான் எடுப்பேன். அதையே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய பாத்திரம் இருக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா எடுத்தோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய வேலையாக சேர்ந்துடும். அப்புறம் வெசில்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னே தனியாக ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரம் கழுவுற வேலை வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ தேங்காய் துருவி போட்டு நான் பீட்ரூட் பொரியலையும் இறக்கியாச்சு. இப்போ இதை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வித்தின் 2 minutesல கிச்சனையுமே வந்து ப்ராப்பராக எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் டைனிங் டேபிளுக்கு எதையுமே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன். எல்லாம் கிச்சன்லேயே வச்சுருவேன். சாப்பிடும்போது மட்டும் எடுத்துகிட்டு போய்ப்பேன். இந்த மாதிரி கையோட செஞ்சிட்டிங்க அப்படின்னா கிச்சனும் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். எண்ணெய் பசை வந்து ரொம்ப தேங்காது. இதுவே வந்து நம்ம போட்டு வச்சு அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 1/2 day 1 day ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கிச்சனை தனியாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிரும். பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ தண்ணியாக இறக்கியிருந்தேன். பட் ஆனால் சாம்பார் நல்லா கெட்டியாயிருச்சு. துவரம்பருப்பு ஆட் பண்ணுறதுனால அந்த மாதிரி தான் கெட்டியாயிரும். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், ரசம், கொஞ்சமாக வத்தக்குழம்பு இருந்தது. அதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியலும் ரெடி பண்ணியாச்சு. சாதமும் குக்கரில் வச்சாச்சு. அது இன்னும் விசில் ப்ரெஷர் போகலை. நீங்கள் கொஞ்சம் அப்செட்டாக லேசியாக இருக்கும்போது எந்த மாதிரி லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, எவ்வளோ குயிக்காக பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.